இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். அந்த ஆயில் நல்லா சூடானதுமே அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் நம்ம தாளிச்சுக்க எடுத்துக்கணும். அது கூட சோம்பு, பட்டை, ஏலக்காய் அந்த 3மே தாளித்து எடுத்துட்டு அது கூட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு 2 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இன்னும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கணும். போட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. அதை அடி பிடிக்காம நல்லா வதக்கிக்கணும். சிம்மிலை போட்டு வதக்கினா நல்லா இருக்கும். இனி நம்ம சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிம்மிலே போட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும். இது கூட நம்ம இனி மஞ்சள் தூளும் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நமக்கு சிக்கன் வதங்கிரும். இது நாட்டுக்கோழி சிக்கனு ரொம்பவே நமக்கு டேஸ்ட், உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஹெல்த்தி, நிறைய ஹை ப்ரோட்டீன் உள்ளது. சிக்கன் ஒரு 3/4 ஸ்டேஜ் வெந்தாச்சு. அந்த நேரத்தில் ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அப்போதான் அந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தக்காளி போடணும். அப்போ தான் தக்காளி இருக்கக்கூடிய புளிப்பு சுவை அதில் சேரும்போது அந்த சிக்கனுடைய டேஸ்ட் ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா சிக்கன்லேயும் நமக்கு நம்ம செய்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்த உடனே சாப்பிடணும் வந்துட்டு தான் இருக்குது. அவ்வளவு டேஸ்ட், வாசம் ரொம்பவே வீசுது. இனி இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா நம்ம வீட்டிலே செய்யறதுனால ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போட்ட உடனே அது ஒரு வாசமே தனிதான் நமக்கு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் காரம் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றது மாதிரி இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ நான்வெஜ்னாலே கொஞ்சம் காரம் இருந்தால் தான் அந்த நான்வெஜ் டேஸ்ட்டே நமக்கு நல்லா இருக்கும். இனி ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் பொடியாகவே நம்ம போட்டுக்கலாம். அரைச்சி பெப்பர் பொடி இருந்ததுன்னா அப்படியே நம்ம பொடியாகவே நம்ம தூவி விட்டுக்கலாம் பெப்பரை பொடி. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் இப்படி நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் போட்டு நம்ம இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இனி நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்கிறதுனால இது கூட 2 கேப்சிகம் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேப்சிகத்தை தான் இது கூட சேர்க்குறேன். இந்த கேப்சிகம் போடும்போது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த சிக்கனை நம்ம எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம்னா சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், பரோட்டாவுக்கு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆப்பம், இடியாப்பம் இது கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, டேஸ்டான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சுக்கா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெங்காய தண்ணியிலே நமக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி அதுலேயே நல்லா வெந்துடும் சிக்கனும். இப்போ இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குற நேரத்தில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாசத்துக்கு கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். சிக்கன் சுக்கா ரெடி ஆயாச்சு. சிக்கன் சுக்கா எப்படி இருக்கு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் எடுத்திருக்கிறேன். இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும்.
இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் சப்பாத்தி லேயர் சப்பாத்தி எப்படி போடலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்ம எந்த பாத்திரத்தில் சப்பாத்தி வந்து போட போகிறோமோ இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சப்பாத்தி பாத்திரம். அதனால தான் சப்பாத்தி வந்து எப்போவுமே நான் விரைச்சிட்டு அந்த பாத்திரத்தை நான் வந்து அப்படியே வச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து கண்டினியூவாக நான் ரெகுலராக வந்து அடிக்கடி சப்பாத்தி போடுறதுனால பாத்திரம் வந்து நமக்கு வந்து டெய்லி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வேண்டாம். நம்மவே அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து கண்டினியூனா டெய்லி வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் கண்டிப்பாக வந்து சப்பாத்தி வந்து எங்கள் வீட்டில் போடுறது உண்டு. அதனால தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லேயர் சப்பாத்தி எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து எந்த பாத்திரத்தில் சப்பாத்தி வந்து விரசம் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நான் எப்போவுமே வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான மாவு வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து ஆயில் நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் வந்து இது வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து ராக் சால்ட்டு இந்து உப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே அதிகமாக வந்து இந்து உப்பு நான் யூஸ் பண்ணுறதுனால அந்த இந்து உப்பு தான் நான் வந்து எப்போவுமே அடிக்கடி எடுப்பேன். ஏன்னா இதுக்கு தேவையான மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். எப்படின்னா சப்பாத்திக்கு எப்படி நம்ம பிசைகிறோமோ அதே பதத்திலே வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே கொஞ்சம் மேலாக்கெல்லாம் இப்படி நம்ம தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி வந்து ரொம்பவே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த சப்பாத்தி லேயரும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செய்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். மாவு இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஊறியாச்சு. நம்ம இனி வந்து சப்பாத்தி வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சஃபல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வேற மாவு வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது அந்த மாதிரி சஃபல் பண்ணிக்கணும். சஃபல் பண்ணிவிட்டு இப்படி நம்ம தேய்ச்சோம்னா அது வந்து ரொம்பவே வந்து நமக்கு சர்க்கிளாக வரும். ரொம்ப லேசாகவே தேய்க்கணும். நம்ம வந்து தேய்க்கும் போது அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி வந்து நமக்கு வந்து லேயராக வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசியாக வந்து சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டாலே போதும். விட்டுட்டு நம்ம வந்து இது எல்லாமே சப்பாத்தி ஃபுல்லும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பெண்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இந்த பக்கமும் வந்து மடக்கிக்கணும். மடக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கமும் வந்து மடக்கிக்கணும். இந்த பக்கமும் வந்து மடக்கிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பெண்ட் பண்ண இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே வந்து லேயர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். லேயர் வந்து கிடைக்கும்போது அந்த சப்பாத்தி வந்து நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீட் ஃப்ளோரை வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரியே இன்னும் வந்து நம்ம தேய்க்கணும். கொஞ்சம் கஷ்டமாக ஆனால் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தினா அப்படியே வந்து நம்ம தேய்ச்சி போட்டுருவோம். இதுனா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டன் ஆகும். ஆனால் சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து நம்ம சர்க்கிளாக வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த எண்டுலலாம் வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து நமக்கு கிடைச்சிரும். சப்பாத்தி மாதிரி சர்க்கிள் வந்து கிடைச்சிரும். சப்பாத்தி மாதிரி இந்த லேயர் சப்பாத்தியை நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து சுட்டு எடுக்கும்போது அந்த லேயரை வந்து பிச்சு போகுது நமக்கு வந்து லேயர் வந்து நமக்கு தெரியும். தேய்ச்சி எடுத்தாச்சு ரவுண்டாகவே. எனக்கு கல்லும் நல்லா சூடாயாச்சு. இனி இதை நம்ம வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது கூட லைட்டாக வந்து நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ரொம்ப ஆயில் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணோம்னா அது நல்லா போவிட்டு வரும். உடனே நம்ம வந்து மாற்றி போட்டுடலாம். இப்படியே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து அந்த லேயர் சப்பாத்தி நமக்கு எப்படி வந்து பொவி வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா அது எவ்வளோ அழகா பொவி வருதுன்ட்டு.
தீ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் அந்த சப்பாத்தி வந்து நமக்கு பொவி வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த லேயர் சப்பாத்திக்கு ஒன்று நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து நமக்கு வரும். ஓகே, சப்பாத்தி வந்து ரெடி ஆயாச்சு. நான் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து சைடிஷாக வந்து சிக்கன் சுக்கா தான் வச்சுருக்கிறேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து லேயரு சப்பாத்தி தான் வந்து போட்டிருக்கோம். இந்த லேயர் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து பரோட்டாலெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் லேயராக வரும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நான் வந்து இன்னைக்கு சிக்கன் சுக்கா தான் எடுத்துருக்கிறேன். அது நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு லேயரா.